ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்தை ஒரு 1 ஹவருக்கு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வடைக்கெல்லாம் மாவு அரைப்போம்ல, அதை விட கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்க்குறதால போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான உளுந்து போண்டா குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.